கேட்டகரி ஒரு 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 அலார்மிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னாக்க, இந்தியன்ஸே யூஸ் பண்ணி இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டி பண்ணுறது. இதுதான் வந்து சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி இது ஒரு அலார்மிங் ட்ரெண்டு. சைபர் ஸ்லேவரினா என்ன? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், சைபர் கிரிமினல் கேங் வந்து படித்தவங்க யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஹூ ஆர் வெரி குட் வித் எஜுகேஷன் ஸ்கோர்ஸ், ஐடியில் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, கோடிங் தெரிஞ்சவங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு லுக்ரேட்டிவ் ஆஃபர். என்ன ஆசை வார்த்தை அப்படின்னா, ஐடியில் டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து அப்ராடில். கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், அகைன் மியான்மார், இந்த 4 கண்ட்ரி. ரைட்டா? இங்கே கம்பெனி, கை நிறைய சம்பளம், டேட்டா என்ட்ரி வேலை, ஐடி ஜாப், ஏசியில் ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன், நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணும், ஐடியில் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை நம்பி வேலிடேட் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தாய்லாந்துலேயோ இல்லை கம்போடியாலேயோ இல்லை லாவோஸ்லேயோ இறங்கினோன்னே பாஸ்போர்ட்டை பறிச்சிருவான். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. ஒரு ஆஃபீஸில் அந்த இதில் இவங்களை எல்லாம் வச்சு கால் சென்டர் மாதிரி அவன் ரன் பண்ணுறான். இன்றைக்கி நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டி, டிஜிட்டல் அரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து செக்ஸ்டார்ஷனாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், இது எல்லாமே இங்கே இந்த மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கால் சென்டர்லேருந்து குளோபலாக எல்லாரையும் டார்கெட் பண்ணுறான். இவங்களை ட்ரெயின் பண்ணி இவங்களுடைய வேலையை டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் முடியாது. சில பேர் அவங்க பண்ணக்கூடிய அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதையே ஒரு இதாக இது பண்ணி அங்கேயே பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஏதாவது ஒரு சேனல் மூலியமாக இன்ஃபர்மேஷனை வந்து லீக் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சம்படி ரீச் அவுட் டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது பண்ணும்போது அங்கேருந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி வந்தவங்க சில பேரோட இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க, எப்படி எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து தேவ் கான் த்ரூ அப்படின்னு சொல்லி. இங்கே என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி, டேட்டா என்ட்ரின்னு வரும்போது யூ ஹவ் டு வேலிடேட். கம்பெனி நேமில் வீசா வந்திருக்கா, அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ நாளாக இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து இந்தியன்ஸே யூஸ் பண்ணி இந்தியன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டி பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி இட் இஸ் அண்டர் தி ரேடார் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நிறைய ரெக்கவரி நடந்திருக்கு, நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் தேர். இது பர்டிகுலராக இங்கே தான், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் தான் வந்து நடக்குது, இந்த 4-5 கண்ட்ரி நான் சொன்னது.